Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. Decision tree. So, in the decision tree, two types of algorithms use பண்ணலாம் like regression அப்புறமா classification modelsல கூட நம்ம யூஸ் பண்ணலாமா. So நேம்லயே இருக்கு பாருங்க trees means just like a hierarchy. ஒரு family tree எப்படி பார்க்கறோம், இது இருந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த கேட்டகரிக்கு போகும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இந்த கேட்டகரிக்கு போகும்னு மீன்ஸ் if else block பாருதா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளோட ஏஜ் லெஸ் தேன் 30 இருக்கும்போது அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இட் வில் மூவ் டு த லெஃப்ட் சைடு. ஸோ யூ கேன் ஈட்ஸ் அ லாட் ஆஃப் பிஸாஸ் என்ற மாதிரி. அதுவே இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா மீன்ஸ் அபோவ் 30 என்ற மாதிரி, ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 30 என்ற மாதிரி. ஸோ கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங், அப்போ யூ ஷுட் எக்ஸசைஸ் இன் த மார்னிங் என்ற மாதிரி. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்க எழுதிருக்கிறது. ட்ரீன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். வேர் இட் கண்டெய்ன்ஸ் அ ரூட் நோட், அப்புறமா கீழே இருக்கிறது லீஃப் நோட்ஸ் சொல்றோம், நடுவில் இருக்கிறது எல்லாமே இன்டர்னல் நோட்ஸ் சொல்லலாம். சோ இது எல்லாமே இப்ப இந்த ட்ரீ இந்த மெயின் நோட் we can say it like a node மா. சோ இந்த டாப்ல இருக்கிறது ரூட் நோட்னு சொல்றோம், இது கீழே இருக்கிறது சில்ட்ரன்ஸ் சொல்லலாம். ஓகேவா? சோ இப்போ இது கூட ரூட் நோட சொல்லலாம். எப்போ அதுக்கு கீழே சில்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னா இது கூட ரூட் நோட்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இது கம்ப்ளீட் ஒரு ட்ரீ ஆச்சுன்னா இது உள்ள இது ஒரு சப் ட்ரீ, இது உள்ள ஒரு சப் ட்ரீ. புரியுதா? சோ இங்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இட் வில் மூவ் டு த லெஃப்ட் சைடு, மீன்ஸ் எஸ் கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதே இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இட் வில் மூவ் டு த நோ, மீன்ஸ் ரைட் சைடு போகுது, which is nothing but no கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சோ சிம்பிளா if a condition is satisfied it will go to the block, it will go inside the block and it will execute the statement. If the condition is wrong it will move to the else block, அதுல உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சேம் வே this decision tree also. இங்க பாருங்களேன், it breaks down the data set into the smaller and smaller subsets. ஒரு data set வந்துட்டு நமக்கு எவ்வளவு வரைக்கு ஆகுமோ அவ்வளவு வரைக்கு டிவைட் பண்ணிக்கிட்டே போகிறோம் until the leaf nodes வரைக்கும். So while at the same time an associated distance tree is incrementally developed, means நம்மளோட ட்ரீன்றது டெவலப் ஆயிட்டே. So the final result is a tree with decision nodes and leaf nodes. Means இங்க கீழ இருக்கிற nodes means லாஸ்ட்ல இருக்கும் பாத்தீங்களா, that is called the leaf nodes. Okay, which will give the result for us. Decision tree can handle both categorical and numerical data. Categorical is nothing but where it will works in the classification problems. Numerical data means where it works in the regression problems. Okay, so in the tree explanation காக ஒரு சின்ன டயகிராம் எடுத்திருக்கேன். So இப்போ this is a tree structure. So நம்ம சொல்லிருக்கோம் டாப் மோஸ்ட்ல இருக்கிறது ரூட் நோட் ன்னு சொல்லிருக்கோம். பாட்டம் மீன்ஸ் அந்த கீழே திரும்பி டிவைட் ஆகலன்றப்ப those are called leaf nodes. ஓகேவா? So those are called final nodes. சோ இப்போ திரும்பி பை சான்ஸ் அந்த நோடுக்கு திரும்பி சில்ட்ரன்ஸ் இருக்குன்னப்ப that will also act like a root node only. So what I can say here is if it is a complete node tree ஆச்சுன்னா அதுல உள்ள திரும்பி உங்களுக்கு சப் ட்ரீ இருக்கும் where it contains root and the childrens. So it will go on. So once it stops there, that will be the final result for our decision tree and it. Okay va? So there are two types of trees. One is a regression tree and classification tree. So regression tree appana for continuous quantitative target variables. When you are having a continuous values, then we can make use of regression tree. For example, predicting the rainfall, predicting the salary, predicting the height, predicting the weights. So appo the regression tree சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதே classification tree annappo continuous categorical data இருக்கும்போது target variable அப்போ classification tree யூஸ் பண்றோம். அந்த எப்படின்னா, so whether he is having cancer or not, whether he is male or female, okay, so whether he is healthy or unhealthy, so அந்த மாதிரி kind of predictionsல classification tree ன்றதை யூஸ் பண்ண போறோம். so இப்போ எப்படி நம்ம ஒரு classification tree build பண்றதுன்னா using the methods. எது யூஸ் பண்றோம்னா ID3 ன்றது ஒண்ணு, அப்புறமா CART-ன்றது ஒண்ணு. ID3ல என்ன யூஸ் பண்றோம்னா என்ட்ரோபின்றது யூஸ் பண்ண போறோம். கார்ட்ல வந்துட்டு கினி இம்பியூரிட்டின்றது யூஸ் பண்றோம். சோ இந்த ரெண்டு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா வெதர் நம்மளோட நோட்ன்றது பியூர் ஸ்பிளிட்டா இம்பியூர் ஸ்பிளிட்டான்னு. பியூர் ஸ்பிளிட் இம்பியூர் ஸ்பிளிட்னா என்னது, இப்போ இங்க டெசிஷன் நோட் இருக்கு, ரூட் நோட் இருக்கு இல்லையா,
ரூட் நோடு இருக்கு இல்லையா, இந்த ரூட் நோடுக்கு ஸ்பிளிட் ஆகுது. கரெக்டா? இங்க இந்த இது கூட ரூட் நோடு தான், இந்த நோடு கூட ஸ்பிளிட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்பிளிட் ஆகல, மீன்ஸ் அங்க இருக்கு, மீன்ஸ் there is no chances to divide. That means there is அங்க வந்துட்டு கம்ப்ளீட் either yes அண்ணா இருக்கலாம், either no அண்ணா இருக்கலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வர்றது எஸ் எடுத்துக்கணும்னா இந்த பக்கம் இருக்கிறது நோ, மீன்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதது நோ கேட்டகரி, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறது எஸ் கேட்டகரி. நீங்க எப்படி என்ன எடுத்துக்கலாம், ஆப்போசிட்ல கூட எடுத்துக்கலாம். சோ இது எல்லாமே இம்பியூர், இது வந்து இம்பியூர் ஸ்பிளிட்னு சொல்லலாம், பிகாஸ் டூ கேட்டகரிஸா ஸ்பிளிட் ஆயிருக்கு. இது கூட இம்பியூர் ஸ்பிளிட்னு சொல்லலாம், பிகாஸ் டூ கேட்டகரிஸா ஸ்பிளிட் ஆயிருக்கு. மீன்ஸ் இங்க இருக்கிற எஸ் ஆர் நோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க டூ கேட்டகரிஸா ஸ்பிளிட் ஆயிருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்பிளிட் ஆகல, விச் மீன்ஸ் எதர் அது கம்ப்ளீட் எஸ் அண்ணா இருக்கலாம், எதர் கம்ப்ளீட் நோ அண்ணா இருக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒண்ணு ஆயிருக்கலாம். அதுக்காக நம்ம திரும்பி ஸ்பிளிட் பண்ற தேவையில்லை. சோ அது இம்பியூர் ஸ்பிளிட்டா பியூர் ஸ்பிளிட்டான்னு சொல்றதுதான் இந்த ID3 ஆர் கார்ட்ன்றது. ID3ல நீங்க என்ட்ரோபின்றது யூஸ் பண்றீங்க, கார்ட்ன்றல கினி இம்பியூரிட்டின்றத யூஸ் பண்ண போறீங்க. சோ இங்க பாருங்க, there are three commonly used impurity measures used in decision trees. One is entropy, Gini index, and classification error. Majorly we will use these two types only. Decision tree algorithm use information gain. So information gain every calculate பண்றோம்னா with the help of this entropy only. இந்த entropy யூஸ் பண்ணி தான் நம்ம information gain அண்டது யூஸ் பண்றோம். What is the main purpose அனா எந்த feature நம்ம first எடுத்துக்கணும் split பண்றதுக்காக, what feature that you should choose to split, whether it has a purity or impurity split அன்னிது இந்த information gain மூலமா வரப்போகுது. இந்த information gain calculate பண்ணணும், first you need to know entropy and Gini index. So பாருங்க, uses information gain to split a node. Gini index or entropy is the criterion for calculating the information gain. Gini index is used in CORT algorithm, okay, and entropy used by ID3 algorithm. Okay va? So entropy அன்றது என்னதுன்னா பாருங்க, I already said that, but இங்க theory part read பண்றேன். Entropy is the measure of randomness or impurity contained in the data set. Impurity calculate பண்றதுக்காக யூஸ் பண்ற algorithm the entropy. In other terms, it controls how a decision tree decides to split the data. Its values range from 0 to 1. So அது impurity pure split impurity split ன்னு எப்படி சொல்றீங்களா, with the help of those values and the range தான் 0 to 1 இருக்கிறது தான். If you are getting a value as 0, you can say it as a pure split. If you are getting the value as 1, it is an impure split on it. So the entropy is 0 if all samples of the node belong to the same class. ஏதாவது ஒரே கிளாஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது, அது வந்துட்டு either yes அண்ணா இருக்கணும், either no அண்ணா இருக்கணும். ஓகேவா? that is pure split. And the entropy is maximal if you have a uniform class distribution, means equal கிடையாது. For example, நம்ம கிட்ட 9 values இருந்துச்சுன்னா அதுல 5 values yes ஆ இருக்கலாம், 4 values no ஆ இருக்கலாம். For suppose 3 values yes ஆ இருக்கலாம், remaining 6 values வந்துட்டு no ஆ இருக்கலாம். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ் அப்ப அது வந்துட்டு இம்பியூர் ஸ்பிளிட்னு சொல்றோம். அதே நம்ம கிட்ட இருக்கிற டோட்டல் வேல்யூன்றது ஒரே வேல்யூ ஒரே சைடு ஸ்பிளிட் ஆச்சுன்னா then it is a pure split. இந்த entropy தான் நம்மளுக்கு pure split impure split ன்ற சொல்றது. ஓகேவா? so that is what entropy. so this value ranges from 0 to 1 தான். okay, so அதோட ஃபார்முலா இதுவே தான், minus p plus means positive values into log 2 p plus positive values minus p minus negative values into log 2 of p minus values. okay, so நம்ம இது எப்படி கால்குலேட் பண்றோம் அப்புறமா சொல்றேன் நான். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் ன்றது நம்ம கிட்ட இருக்கிற entropy or Gini யூஸ் பண்ணி தான் இத கால்குலேட் பண்ண போறோம். Information gain measures how much information a feature gives us about the class. எந்த feature நம்ம எடுத்துக்கினா ரொம்ப information கொடுக்குது என்ற சொல்றது தான் இந்த information gain. Information gain is based on the decrease in entropy after a data set is placed on the attribute. Means எதுல கம்மி இருக்குமோ then that feature is very much good on it. So it is the main parameter used to construct a decision tree. இந்த parameter base பண்ணிக்கிட்டு தான் நம்ம decision tree ன்றது draw பண்ண போறோம், construct பண்ண போறோம். So how this one what is the formula for this information gain means with the help of entropies தான் நம்ம இது calculate பண்ண போறோம். So an attribute with the highest information, attribute is nothing but the feature. எந்த feature நீங்க எந்த featureக்கு உங்களுக்கு information gain ரொம்ப இருக்குமோ அந்த feature தான் நீங்க split பண்றதுக்காக எடுத்துக்க போறீங்க. ஓகேவா?
So this is the formula. Okay, so next thing here, what are the steps that you need to follow for constructing the decision tree? First, நீங்க entropy அன்றது calculate பண்ணிக்கணும். So target variables use பண்ணு. Means for example, இப்போ அந்த data setல target variable yes or no இருந்துச்சுன்னா எத்தனை yes இருக்கு எத்தனை no இருக்குன்றதை check பண்ணிக்கணும். For every attribute or feature, means every category, every root, every node நீங்க category means entropy அன்றது calculate பண்ணி தான் ஆகணும். Okay, so for every attribute calculate entropy for all categorical values. எல்லாத்துக்குமே நீங்க entropy அன்றது calculate பண்றீங்க. Later you have to take average information entropy for the current attribute. So நம்ம current nodeக்கு average entropy அன்றது நீங்க calculate பண்ண போறீங்க. Then you have to calculate the information gain. Okay, information gain அன்றது calculate பண்றீங்க. So அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எந்த featureக்கு highest information gain இருக்குமோ அதை எடுத்துக்க போறீங்க. இந்த process அன்றதை நீங்க continue பண்ணிட்டே போறீங்க until you find the desired tree. நம்ம ஒரு ப்ராப்பர் ட்ரீ வர்ற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் அன்றது கண்டினியூ பண்ணிக்கிட்டே போக போறோமா. So this is what a decision tree. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் so that you will be very much clear. லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்துட்டு ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிறோமா, வெதர் டேட்டா செட் எடுத்துக்கிறோம். அதுல அவுட்லுக், அப்புறமா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட், அப்புறமா அதுல கோல் பண்றது பிளே பண்ணலாமா இல்லையான்ற மாதிரி ஒரு டேட்டா செட் எடுத்திருந்தோம். கரெக்டா? சோ அந்த டேட்டா செட்டுக்கு தான் இப்ப டெசிஷன் ட்ரீ லெட் அஸ் அஸ்யூம் லைக் திஸ். அந்த டேட்டா செட் கிரியேட் பண்ண போறோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு அவுட்லுக் ஃபீச்சர்ன்றது எடுத்துக்கோ. நான் அந்த டேட்டா செட் இப்ப காட்டல, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. சோ நம்ம லாஸ்ட் செஷன்ல வெதர் டேட்டா ஃபீச்சர்ஸ் பார்த்திருக்கிறோம். ஓகே, சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா ஐ அம் கோயிங் டு டேக் அ ஃபீச்சர். சோ இந்த அவுட்லுக் ஃபீச்சர்ல என்ன கேட்டகரிஸ் இருந்துச்சு? சோ லைக் வாட் ஆர் த கேட்டகரிஸ் தட் வி ஹேவ்? சன்னின்றது இருந்துச்சு, அப்புறமா ஓவர்காஸ்ட்ன்றது, அடுத்தது வந்துட்டு ரெய்னின்றது இருந்துச்சு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவுட்லுக் ஃபீச்சர்ல ஐ கேன் சே 9 எஸ் இருந்துச்சு, 5 நோ இருந்துச்சு. கரெக்டா? ஓவராலா 14 காலம்ஸ், 14 ரோஸ் இருந்துச்சு. சோ அதுல 9 எஸ் கேட்டகரிஸ், 5 நோ கேட்டகரிஸ். இப்போ இந்த அவுட்லுக் நானு கேட்டகரைஸ் பண்ணிக்கிறேன். 3 கேட்டகரிஸா ஸ்ப்ளிட் பண்ணிக்க போறேன். ஒன் இஸ் sunny category, second thing is overcast, and third thing is rainy category. So இந்த அவுட்லுக்ல டோட்டலா எத்தனை 9 எஸ் இருந்துச்சு, அப்புறமா 5 நோ இருந்துச்சு. கரெக்டா? சோ இங்க இந்த 9ல வந்துட்டு 2 எஸ் இருந்துச்சு இந்த சன்னி கேட்டகரியில, அப்புறமா நோன்றது 3 இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஓவர்காஸ்ட்ல 4 எஸ் இருந்துச்சு, 0 நோ இருந்துச்சு. இந்த ரெய்னில 3 எஸ் இருந்துச்சு, அடுத்தது 2 நோ இருந்துச்சு. சோ இங்க டோட்டல் இந்த 9 எஸ்எஸ் 3 கேட்டகரிஸ் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. 2 + 4 + 3 எவ்வளவு? 9 எஸ். 5 நோஸ் பாத்தீங்கன்னா இங்க 3 கேட்டகரிஸ்ல பாருங்க, 3 நோஸ், 0 நோஸ், 2 நோஸ். இங்க நீங்க ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணீங்கன்னா இதுல ரெண்டுத்துல மீன்ஸ் எஸ்க்கு நோக்கு வேல்யூஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 3s 2 நோஸ் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா இது பியூர் ஸ்ப்ளிட் because நம்ம இங்க ஸ்டாப் பண்ணலாம், because you don't need to split it again, because இங்க either yes ன்னா இருக்கணும், either no ன்னு இருந்தா அது பியூர் ஸ்ப்ளிட் ன்னு சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா OS கேட்டகரி சம்பந்தப்பட்டிருக்கிறது. சோ அப்போ இந்த ஃபீச்சர்ன்றது பியூர் ஸ்ப்ளிட் ன்னு சொல்லிட்டோம். பட் these two features are not pure split. அப்ப என்ன பண்ணோம்? again you should divide it into some other category, means இன்னொரு ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க. சோ இப்போ நம்ம இந்த அவுட்லுக் ஃபீச்சர் எடுத்துட்டு பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இப்போ சன்னில என்ன எடுத்துக்க போறீங்க? there is one more feature. இந்த டெம்பரேச்சர் கீழே கூட நம்மளுக்கு திரும்பி கோல்டா, அப்புறமா நார்மலா அந்த மாதிரி இல்லையா? சோ அந்த கேட்டகரிக்கு எடுத்துக்க போறீங்க. இப்போ இந்த 2s 3s திரும்பி கேட்டகரைஸ் பண்ணீங்க. சோ தட் எவ்ரி ஃபீச்சருக்கு நீங்க என்ட்ரோபி கால்குலேட் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷனும் கெயினும் கால்குலேட் பண்ணிக்கிட்டே போக போறீங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ட்ரோபி ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லிருக்கிறோம். what is that formula? positive log minus positive into negative into logarithm value p minus ಅನ್ನಿದೆ இருந்துச்சு. so what is the formula? means h of s, this is entropy, is equal to positive probability, okay, probability of s into log 2 of
probability of S minus probability of no into log 2 of probability of no. So this is the formula. இப்போ நம்ம அந்த அவுட்லுக்ல எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த feature for example என்னோட featureோட S வந்துட்டு 6 SH அப்புறமா 3 நோ இருந்துச்சு. நான் இப்போ ஜஸ்ட் ஒரு டயக்ராம் வச்சுக்கிட்டு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த பியூர் ஸ்பிளிட்டா நம்ம டயக்ராம் நான் சொல்லிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா செட் எடுத்துட்டு நான் அது பியூர் ஸ்பிளிட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்லிட்டேன். இப்போ நான் கால்குலேட் பண்ணி காட்ட போறேன். ஸோ யூஸ்வலா நம்ம இங்க கால்குலேட் பண்ண நமக்கு தெரிஞ்சிடும். அது நம்ம இன்டர்னலா ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்டர்னலா எப்படி அது தெரிஞ்சுக்கன்ற வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபார்முலாஸ் ஒன்லி. ஸோ இப்போ இது ஒரு ஃபியேச்சர்ல இந்த 6S 3 நோஸ் எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இட் இஸ் கோயிங் டு டேக் 3S and 3 நோஸ். செகண்ட் கேட்டகரியில இட் இஸ் கோயிங் டு டேக் 3S and 0 நோஸ். ஸோ நம்ம இது பார்த்த உடனே திஸ் இஸ் அ பியூர் ஸ்பிளிட் ன்னு சொல்லிடலாம். And this is not a pure split, this is a impure split. So what I'm going to do here is I'm going to check whether these true solutions are correct or not using this formula. So first நான் C1 category இதை யூஸ் பண்ண போறேன். So H of S is equal to minus probabilities of S. So probabilities of S எவ்வளவுமா? S என்றது 3. 3 divided by total number of S, that is 6. So favorable outcomes divided by total outcomes. Favorable S in the category 3, total 6 into log 2 of 3 by 6 minus probability of no in the category 3 by what is the total outcome? 3 only. So 3 log of 3 by 3. So this value is minus 1 by 2 log 2 of 1 by 2 minus log of 1. So the value will be like, what is the value it will give? 1 mark. So அதே விதமா இந்த செகண்ட் கேட்டகரிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. So H of S is equal to minus of, so probability of S, that is 3 by 6 log of 3 by 6 minus probability of no is 0 by 3 log 2 of 0 by 3. So this total will come 0 only. So this will become minus 1 by 2 log of 1 by this value will give 0 only for you. So this is a pure split. நீங்க வேணும்னா calculate பண்ணி பாருங்க, you will get this value only. Try பண்ணி பாருங்க வேணும்னா. So இப்போ நம்ம இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எந்த ஃபீச்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஃபார் ஸ்பிளிட்டிங். இப்போ நம்ம கிட்ட மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ்ல எந்த ஃபீச்சர் நம்ம எடுத்துக்கணும்ன்றது நம்ம செக் பண்ணணும். சோ அதுக்காக நம்ம யூஸ் கான்செப்ட் தான் இன்ஃபர்மேஷன் கெயின். இந்த இன்ஃபர்மேஷன் கெயின் எல்லா ஃபீச்சர்ஸ்க்கு கால்குலேட் பண்றீங்க. எந்த ஃபீச்சருக்கு மேக்ஸிமம் இருக்குமோ அந்த ஃபீச்சர் தான் நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்பிளிட் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் கெயின்ன்றது பார்க்க போறோம். ஐ அம் ஹேவிங் 2 ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ல நான் like this, I'm having 9S and 5. So in the category, second category split பண்றேன், where it has a 6S and 2 no's, 3S and 3 no's. So அதே விதமா செகண்ட் ஃபீச்சர் கூட இருக்கு, இது கூட சம்திங் ஸ்பிளிட் ஆயிருக்கு எடுத்துக்கோங்களேன். சோ நான் இப்போ இந்த ஃபீச்சர் எடுத்துக்கணுமா இந்த ஃபீச்சர் எடுத்துக்கணுமா ஸ்பிளிட் பண்றதுக்காகன்றது நம்ம டிசைட் பண்ணிக்கணும். எப்படி? யூசிங் திஸ் இன்ஃபர்மேஷன் கேன். So first இது calculate பண்ணி பாக்குறீங்க just by using the formula gain of, okay, S comma first feature is equal to H of S, that is entropy. Okay, this is the entropy of the root node. Okay, minus summation of V belongs to value. எத்தனை values இருக்குமோ அத்தனை values SV by S. Means what is this SV ன்னா? So நம்ம category means நம்மளோட எல்லா categories இந்த feature 1 எடுத்துக்கும் போது இந்த கேட்டகரியோட calculate பண்ண போறீங்க. Okay, how many samples in a category divided by total number of samples in the feature யூஸ் பண்ண போறீங்க into H of SV means நீங்க எந்த கேட்டகரி எடுத்திருக்கீங்களோ அந்த கேட்டகரியோட entropy. So this is the formula. For suppose இப்ப நான் என்ன calculate பண்ணும்? total entropy தான் நான் calculate பண்ணிக்குவேன். entropy of the root node. இந்த root nodeக்கு entropy calculate பண்றோம். So entropy calculate பண்றதுக்கு formula நமக்கு already தெரியும். H of S is equal to minus probability of S into log of probability of S
minus probability of no into log of no is equal to the formula நீங்க calculate பண்ணீங்கன்னா so probability of yes எவ்வளவு இருக்குமா நமக்கு root node க்கு calculate பண்ண means இதுக்கு தான் நீங்க calculate பண்ணணும் இதுக்கு so how much is this one 9 divided by total number of this one that is 14 okay minus symbol இருக்குங்க so log 2 of so 9 by 4 minus of no 5 by 14 log 2 of 5 by 14 so this output will be approximately 0 வருமா so now what என்ன பண்ணணும் இப்ப நீங்க categories wise calculate பண்ணிக்கணும் category wise calculate பண்ணிக்கோங்க entropy means இதுக்கு entropy calculate பண்ணிக்கோங்க இதுக்கு entropy calculate பண்ணிக்கோங்க with the help of these values so அந்த மாதிரி calculate பண்ணும்போது s first category இல்லையா c1 ன்னு எடுக்கிறேன் so அது calculate பண்ணும்போது you will get the value as something like 0 same formula 6 by total number of s வந்துட்டு 9 so அந்த மாதிரி நீங்க calculate பண்ண போறீங்க so அதே விதமா h of second category calculate பண்ணிக்கோங்க so now you are going to get something value like 1 ன்னு வந்துருமா so இப்போ இந்த values இந்த value இங்க இருக்கு இந்த value இங்க இருக்கு இந்த value இங்க summation சொல்லிருக்கிறதுனால இங்க வந்துட்டு value category value divided by total number of values that means இப்போ இந்த first category எடுத்துக்கும்போது what is the value you will get 7 sorry 6 plus 2 is 8 8 by total number of values is 14 அதே இது இந்த கேட்டகரிக்கு என்ன வரும் 6 6 by 14 ஓகேவா சோ இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க gain of s of first feature is equal to what is the total value for this one 0.94 minus இந்த s of v வந்து என்ன வந்திருக்கு நமக்கு 8 by 14 into h of s வந்துட்டு நமக்கு 0.81 வந்திருக்குமா plus இங்க minus summation அப்போ இந்த வேல்யூ எத்தனை கேட்டகரிஸ் இருக்கோ அத்தனை கேட்டகரிஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும் இது வந்துட்டு 6 by 14 into this value வந்துட்டு 1 இருக்கு சோ நம்ம இது கால்குலேட் பண்ணி பாக்கும்போது ஓவராலா 0.049 வந்திருக்கு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சரோட இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து 0.09 வந்திருக்கு அதே ப்ரொசீஜர்ல நீங்க இந்த செகண்ட் ஃபீச்சர் கூட வேல்யூஸ் வெச்சிட்டு கால்குலேட் பண்ணும்போது it will be like approximately something like 0.051 வந்திருக்குன்னு எடுத்துக்கோங்களேன் for example I'm saying so first feature ஓட information gain வந்துட்டு 0.049 வந்திருக்கு second feature ஓட information gain வந்துட்டு 0.051 வந்திருக்கு இந்த two feature ஓட values compare பண்ணி பாக்கும்போது second feature valueன்றது ரொம்ப இருக்கிறதுனால you are going to choose this feature for splitting so இந்த feature தான் நீங்க choose பண்ணி போறீங்க highest information gain attribute தான் நீங்க select பண்ண போறீங்க so அதே விதமா again it will be going on only it will be going on அதே விதமா continue ஆயிட்டே இருக்கும் until it reaches to the leaf node வர வரைக்கும் அது போயிட்டு procedure பண்ணிக்கிட்டே போகும் so this is what about a decision tree classifier அதுவே உங்களோட டேட்டான்றது நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருந்துச்சு annappo நம்ம regression யூஸ் பண்ண போறோம் இங்க நம்ம எந்த ஃபீச்சர் செலக்ட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக என்ட்ரோபி இன்ஃபர்மேஷன் கெயின்ன்றதை யூஸ் பண்றோம் ஆனா ரிக்ரெஷன்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா you are going to make use of mean squared error-ஆ இருக்கலாம் mean absolute squared error-ஆ இருக்கலாம் சோ இத யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம decision tree ன்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் we are having a data numerical form சொல்லலாம் இருக்கும்போது நம்ம இந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரீன்றதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் ஓகேவா சோ இது எக்ஸ்பிளனேஷனுக்காக ஆல்ரெடி ஐ ஹேவ் a data set அதர் மேல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ பார்க்கறோம் so I'm just making use of a iris data set மா இந்த iris data set யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம decision tree-ன்றது கிரியேட் பண்ண போறோம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த iris data setல 3 types of species இருக்கும்னுட்டு கரெக்ட்டா based on the petal width petal length sepal width sepal length கரெக்ட்டா சோ அதுல எந்த feature top most ஓகேவா நம்ம எது யூஸ் பண்றதுனால நமக்கு பெர்ஃபெக்ட் decision tree டெவலப் பண்ண போறத இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம் சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா நீங்க CSV ஃபைல் இருந்தா இம்போர்ட் பண்ணிக்கோங்க இல்லனா நம்ம கிட்ட டேட்டா செட்ல இருந்து கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட sklearn லைப்ரரியில இருந்து டேட்டா செட்ஸ் ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா செட்ஸ் இருக்கும் சோ அந்த டேட்டா செட்ல லோட் டேட்டா செட்ஸ்ன்றது இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னோட டேட்டான்றது ட்ரெய்னிங் பர்பஸ்க்காக டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர்ன்றத இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன் சோ நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணனும் நம்ம
டேட்டான்றது ட்ரைனிங்க்கு டெஸ்டிங்க்கு ஸ்ப்ளிட் பண்றதுக்கு முன்னாடி டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸா செப்பரேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட இம்போர்ட் பண்ணிருக்கிற டேட்டா செட் லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுல நம்மளுக்கு லாஸ்ட் காலம்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸா எடுத்துட்டேன். டார்கெட்ல இருக்கிறது எதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் இங்க லோட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க செக் பண்ணிக்கோங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் இந்த ஸ்டெப் மட்டும் எடுத்துடுறேன். ஸோ இப்போ இது ரன் பண்ணுங்க. இது ரன் பண்ணும்போது நம்மளோட டேட்டா இப்படிதான் இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கும்போது நம்மளோட டேட்டா இந்த மாதிரி மீன்ஸ் கீ அண்ட் வேல்யூ பேர்ல இருக்கிறது. சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to see here. இங்க நம்ம என்ன பண்றோம்னா இதுல லோட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். சோ ஸ்ப்ளிட்டிங்காக நான் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கிறேன்னா லாஸ்ட் காலம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கேங்க. பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டால லாஸ்ட் செகண்ட் காலம்ல இருந்து எண்டிங் வரைக்கும் மீன்ஸ் டார்கெட்ன்றது டார்கெட் வேரியபிள் இருக்கிற டேட்டா. இந்த செகண்ட் 2 கோலன் அப்ப இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா இது பாத்தீங்கன்னா என்னோட டேட்டா காலம்ன்றது இதுவேதான் டேட்டா காலம் இதுவேதான். இது 0 1 2 3. ஓகே, I just choose these 2 columns. You can select as per your requirement. நான் இந்த லாஸ்ட் 2 காலம்ஸ் எடுத்திருக்கேன். செகண்ட் காலம் கோலன் 2 கோலன் அப்ப என்னன்னா செகண்ட் காலம்ல இருந்து எத்தனை எண்டிங் வரைக்கும் கண்டிட்டு இங்க நமக்கு 2 காலம்ஸ் இருக்கிறதுனால இந்த 2 காலம்ஸ் நான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸா எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ட்ரைனிங் பண்ண போறோம். ஓகேவா? நீங்க நம்ம கிட்ட இருக்கிற டேட்டான்றது சின்னதா இருக்கிறதுனால நம்ம ஸ்பிளிட்டிங் பண்ணோம்னா பண்ணலாம், இல்லைன்னா நீங்க அப்படியே ட்ரைனிங் கூட பண்ணிக்கலாம். Here x is the feature attribute and y is the target attribute. Once we want to predict, okay, we want to predict this one, the target attribute ன்றது நம்ம predictions பண்ண போறோம். Initializing the decision tree classifier with maximum depth is equal to 2. Maximum depth is equal to 2 ன்னு எதுக்காக கொடுத்திருக்கேன்னா நம்மளோட ஆக்சுவலா நம்ம டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்றதுனால ஓவர் ஃபிட் ஆயிடும். டேட்டான்றது நம்மளோட ட்ரீன்றது போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஒன்ஸ் அது பியூர் ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னப்போ நம்ம திரும்பி ஸ்பிளிட் பண்ற தேவையில்லை, அங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ என்னோட மேக்ஸிமம் டெப்த்ன்றது 2 வரைக்கும் போதும். டெப்த் எப்படி சொல்றீங்கன்னா இதுதான். எத்தனை நீங்க இது டெப்த் எப்படி டிசைட் பண்றீங்கன்னா திஸ் ஒன் only. This is called actually this is what edges. So இது வந்துட்டு ஆக்சுவலா 2 edge, maximum depth is 2 annappo this is one edge and this is second edge. So depth is 2. இந்த நோட்ல இருந்து இந்த லீஃப் நோட் வரதுக்காக டெப்த் ன்றது 2 தான் இங்க. சோ மேக்ஸிமம் ஹைட் ன்றது இவ்வளவு இருந்தா போதும்னு சொல்றாங்க, ரொம்ப டெப்தா போற தேவை இல்லைன்னு. நம்ம எவ்வளவு ஸ்ப்ளிட் பண்றது போகிறோமோ இட் வில் மூவ் டு த ஓவர் ஃபிட்டிங். சோ ஓவர் ஃபிட்டிங் இருக்கும்போது நம்மளோட மாடல்ன்றது அவ்வளவு பர்ஃபெக்ட் கிடையாதுன்னுட்டு திரும்பி நம்ம ஜெனரலைஸ் பண்ணோம். அது ஜெனரலைஸ் பண்றதுக்காக நம்ம திரும்பி ஒன் மோர் அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம், ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம். சோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம இங்க என்ன பண்றோம்னா டெப்த்ன்றது டிசைட் பண்ணிடுறோம். இது லாஸ்ட் 2 மட்டும் போதும், 2 டிவிஷன்ஸ் போதும்ன்ற மாதிரி நான் இங்க சொல்லிடுறேன். சோ அதுக்காக நான் இங்க ட்ரீ கிளாசிஃபையர் மீன்ஸ் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன் வித் மேக்ஸிமம் டெப்த் இஸ் 2. நம்மளோட எக்ஸ் வேரியபிள் அண்ட் ஒய் வேரியபிள் கொடுத்துட்டு ட்ரைனிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்க என்ன பண்ண போறீங்க பாருங்க. ஆல் த ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் இந்த மாடல் ஆர் செட் பை டிஃபால்ட். எல்லா பாராமீட்டர்ஸ் டிஃபால்ட்டா செட் ஆயிடும். லைக் என்னது நம்மளோட இன்ஃபர்மேஷன் கெயின் கால்குலேட் பண்றதுக்காக, என்ட்ரோபி கால்குலேட் பண்றதுக்காக நம்ம இங்க எதுவுமே செட் பண்ற தேவை இல்லை. ஓகேவா? சோ அது டிஃபால்ட்டாவே ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். மேக்ஸ் டெப்த் இஸ் த லாங்கஸ்ட் பாத் பிட்வீன் த ரூட் நோட் அண்ட் த லீஃப் நோட். அதான் நம்ம சொல்லிருக்கிறது. சோ இதுல வந்துட்டு ரூட் நோட் இது, லீஃப் நோட் இது. சோ இதோட டெப்த் எவ்வளவுனா பேஸ்ட் ஆன் த எட்ஜஸ். சோ நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா சோ ஐ அம் கோயிங் டு டிரா சி ஹியர். சோ மேக்ஸிமம் டெப்த் எப்படி சொல்றீங்கன்னா இஃப் யூ ஆர் டேக்கிங் திஸ் ஒன் ஆஸ் a ரூட் நோட், டாப்ல இருக்கிறது ரூட் நோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ யூ ஆர் ஹேவிங் 2 சில்ட்ரன்ஸ் C1 and C2. திரும்பி இது ஸ்பிளிட் ஆகுது. அகைன் கிராண்ட் சைல்டு 1 கிராண்ட் சைல்டு 2 and ஸ்பிளிட் ஆகுது. சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எட்ஜ் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் எட்ஜ். டாப்ல இருந்து பாட்டம் வரும்போது யூ ஹேவ் டு கால்குலேட் த எட்ஜஸ். சோ ஃபர்ஸ்ட் எட்ஜ் செகண்ட் எட்ஜ், சோ 2 எட்ஜஸ் இருக்கு. சோ திஸ் இஸ் வாட் a maximum depth. Maximum depth from top to leaf எத்தனை எட்ஜ் மேக்ஸிமம் 2 இருக்கறதால இவ்வளவுதான் இருக்கணும். சோ இங்க ரொம்ப போச்சேன்னா மோர் மீன்ஸ் எவ்வளவு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே போறீங்களோ நம்மளோட மாடல்ன்றது ஓவர் ஃபிட் ஆயிடும். சோ அதுக்காக நம்ம முன்னாடியே ட்ரைனிங் பண்ணும்போது நம்மளோட ட்ரீயோட டெப்த்ன்றது 2 இருந்தா போதும். ஓகே, டெப்த்ன்றது 2 லெவல்ஸ் இருந்தா போதும்னு நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? சோ இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ விஜுவலைசேஷன் பார்க்க போறோம்.
So there are several ways of visualizing our trees. Exporting decision trees to the text representation. It can be used while working on an application with a UI, user interface, means a front end. Or when we want to log information of model into a text file. Text file நம்ம பார்க்கணும்ன்றப்ப நம்ம இந்த export text என்ற class என்றது import பண்ணிக்கிறோம், which is from the scikit-learnless tree என்றதுன்னு நம்ம import பண்ணிக்கிறோம். So நம்ம tree classifier இங்க train பண்ணிருக்கிறோம் இல்லையா, அந்த object யூஸ் பண்ணிக்கிறது தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். If you see here, so உங்களோட features, first feature less than or equal to 2.05 ஆயிருந்துச்சுன்னா it will move to the class 0. அதே greater than அப்ப it will move to the first feature போயிடும். Means இங்க எப்படி சொல்றதுன்னா it is looking like this tree. So உங்களுக்கு understanding பாருங்களேன், first feature, so first feature 0 feature. What is the condition they have given? So the condition is less than or equal to 2.45. In the condition satisfy ஆச்சுன்னா it is going to move to the 0th class. If this condition fails, means which is nothing but greater than 2.5 ஆச்சுன்னா what it is going to do, it is going to give the condition like first feature is less than or equal to 1.75. else if உள்ள true ஆச்சுன்னா இது, இல்லனா elif உள்ள போயிட்டு திரும்பி one more condition, இதுல உள்ள திரும்பி yes or no. So in the condition satisfy ஆச்சுன்னா first class. If it is not satisfying, it will move to the second class. In the mind means totally how many edges you got it. So either this இது வந்து one edge தான், இங்க வந்து two edges, இது two edges, இது இந்த பக்கம் பார்க்கும்போது two edges. So நம்ம எல்லா top to bottom எத்தனை edges calculate பண்ண போறோம், இந்த சைடு ஒரு சைடு எப்படினா calculate பண்றோம். So we are going to choose the maximum depth. Either you can choose this depth or you can choose this depth also, both are similar only. Okay, so this is what maximum depth is 2. இந்த மாதிரி தான் நம்ம tree construct ஆயிருக்கிறது இங்க textual formatல காட்டிருக்காங்க. இப்போ நீங்க tree formatல yes, இப்போ சப்போஸ் வந்து மல்டிபிள் இதுல 4 காலம்ஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு டேபிள் டேட்டா செட்ல 100 காலம்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், இந்த tree as per the data set. Okay, it will split as per your data set by taking its own conditions. நம்ம எதுமே ப்ரொவைட் பண்ற தேவையில்ல, it will calculate by its own with the help of this class. இந்த class மூலமா ஆட்டோமேட்டிக்கா it will calculate. அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம கொடுத்திருக்கிற டெப்த் பேஸ் பண்ணிட்டு it is going to, அது வந்து ரொம்ப லென்த்தா போகாது. அது லென்த்தியா போகிறதுனால நம்மளோட மாடல்ன்றது ஓவர் ஃபிட் ஆகிறதுனால நமக்கு அவ்வளவு வேணாம், நம்ம டெப்த்ன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடும். புரியுதா? ஓகே ஓகே ஓகே, it will calculate as per its own. Okay, so next நம்ம என்ன பண்ண போறோம், visualization பண்ண போறோம். means like tree construct. இப்போ நம்ம இங்க tree காட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி tree formatல நம்மளோட iris data set மேல அப்ளை பண்ண போறோம். So matplotlib பண்றது நான் visualization purposeக்காக import பண்ணிருக்கேன். In order to construct the tree, I am using this plot tree என்றது import பண்ணிருக்கேன். So matplotlib means உள்ளவே இருக்கணும்ன்றதுக்காக நான் இந்த லைன் யூஸ் பண்ணிருக்கேன். Figure size வந்து 20x20 கொடுத்திருக்கோம். So in the plot tree class where object feature names. So iris.feature names means எல்லா features like sepal length, sepal width, petal width. So அதெல்லாமே target names means what, versicolor அந்த மாதிரி setosa அதெல்லாமே target. Filled is equal to true means அதுல color fill ஆகிறதுக்காக. So once you have seen here, your tree will be looking like this. So இங்க depth பாருங்க, this depth from root node to this is the leaf node. So இங்கல நீங்க வரும்போது, so this is the only depth is one edge இருக்கு. இங்க பாருங்க, if this condition is satisfying, how many samples it is going this side? 50 samples is going this side. Okay, and அது எந்த கிளாஸ் சம்பந்தப்பட்டிருக்கிறது, setosa கிளாஸ்க்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. So you have taken the feature is sepal length. So எதுக்கு நம்ம எந்த feature choose பண்றோம்ன்றது நான் சொல்லிருக்கேன். sepal length எடுத்துக்கணுமா, petal length எடுத்துக்கணுமா, petal width எடுத்துக்கணுமா, sepal width எடுத்துக்கணும், நம்ம choose பண்ணோம். அது எது choose பண்றதா information gain. So நம்ம இங்க வந்துட்டு actually Gini impurity என்ன யூஸ் பண்ணலாம், entropy என்ன யூஸ் பண்றோம். பட் இங்க வந்துட்டு Gini என்றத யூஸ் பண்ணிருக்கீங்க டிஃபால்ட்டா. சோ இங்க Gini என்றத யூஸ் பண்ணிட்டு எந்த feature எடுத்துக்கணுமோ எடுத்துருக்கு. Total number of samples வந்துட்டு 150 samples. 50 வந்துட்டு setosa சம்பந்தப்பட்டிருக்கிறது, 50 வந்துட்டு versicolor, இன்னொரு வந்துட்டு virginica கலருக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த கண்டிஷன் satisfy ஆகுற classes எல்லாமே S category. சோ இங்க வந்திருக்கு. இந்த condition satisfy ஆகாத remaining 2 classes other than setosa, remaining 2 classes, that means versicolor and virginica. So இப்போ இதுக்கு
இன்னொரு வேல்யூ கொடுக்குறீங்க மீன்ஸ் இதுக்கு கம்மியா கொடுக்க போறீங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா மீனிங் தட் which is less than this value only. So you are giving next feature எடுத்துக்க போறீங்க. That is sepal width எடுத்துக்கீங்க இப்போ. So this is first entropy இது calculate பண்றீங்க. இது entropy calculate பண்ணிட்டு information gain every feature calculate பண்ணணும். So sepal width எடுத்துக்கீங்க. sepal widthல இங்க வந்துட்டு so entropy means இங்க வந்துட்டு நம்ம remember வெச்சிக்கணும் entropy value 0 to 1. So Gini values வந்துட்டு 0 to 0.5 maximum. Okay va. So if 0.6 is nothing but which is nearly 0.5 then நீங்க எடுத்துக்கணும். It will not go to the 1 because Gini values will be 0 to 0.5 தான். Okay. So இங்க 0.5 இருக்குதுன்னா it will be like Gini value maximum value தான். So இப்போ இங்க வந்துட்டு இந்த condition satisfy ஆச்சுன்னா it is going to take the color as what color? Gini. That means Versi color. Okay, which class category சம்பந்தப்பட்டது Versi color. இதுல இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது 50 கரெக்ட்டா 50 இந்த Versi color 50 அப்புறமா 50 வந்துட்டு Virginica. இந்த 100 samples-ல 49 categories வந்துட்டு Versi color-க்கு வந்திருக்கு. 5 categories அன்றது means it is splitted. Versi color and Virginica அன்றது 49 இந்த பக்கம் 5 இந்த பக்கம் வந்திருக்கு. Means 1 Versi color இந்த பக்கம் remaining 45 இந்த பக்கம் வந்திருக்கு. So it's splitted again. இங்க வரல பாருங்க full purity total இந்த பக்கமே வந்திருக்கு. This is a pure split. This is not the pure split. புரியுதாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சொல்றது? Yes. See பாருங்க. Here we can see that the longest path. See now see here. Very simple மாதிரி நம்ம எதுமே இது பண்றதுக்கு இல்ல ரொம்ப சிம்பிளா இருக்கிற கான்செப்ட் தான். சோ இங்க மத டேட்டா செட் இங்க இருக்கு பாருங்க. See here we can see that the longest path between the root node and the leaf node is 2. நம்ம வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நம்ம எடுத்துக்கிறது மேக்ஸிமம் தான் எடுத்துக்கணும். இங்க எடுத்துக்கினா ஒண்ணே தான் மேக்ஸிமம் டெப்த் இஸ் 1. இந்த சைடுல பாக்கும்போது எஸ் சாரி நோ எஸ் மேக்ஸிமம் டெப்த் இஸ் 2. இங்க பாருங்க no maximum depth is 2. You can take anything. Okay va. So you have to take the longest path now. So which we had set the time of model creation maximum depth. Decision can also perform regression task. Regression task means உங்களோட data அன்றது numerical formatல இருக்கும்போது regression யூஸ் பண்ணி நம்ம implement பண்ணலாம். Let's go ahead and build one using scikit-learn's decision tree regression class. Here we will set maximum depth as 5. இப்போ நம்ம maximum depth அன்றது 5 எடுத்துக்கிறோம். So based on our data set number depth அன்றது increase பண்ணிக்கலாம் decrease அன்றது பண்ணிக்கலாம். So இந்த decision tree regressionக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா வேணுமன்ற libraries import பண்ணிருக்கேன். So next இங்க ஒரு array create பண்ணிருக்கேன் with these values. So இதுல values அன்றது இங்க பாத்தீங்கன்னா எல்லா rows இந்த data set எடுத்திருக்கேன் நான் array formatல நான் create பண்ணிருக்கேன். இதுல 0 to 1 னா means இந்த 0th column மட்டுமே independent variables எடுத்திருக்கேன். இந்த right sideல இருக்கு means இந்த values வந்துட்டு dependent variables எடுத்திருக்கேன். Some values I have set it. Means something like என்ன சொல்றேன்னா இந்த கிளாஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது எத்தனை persons இருக்காங்க அன்ற மாதிரி just நான் values மட்டுமே எடுத்துக்கிறேன். category means numerical values வேணும்ன்றதுக்காக 2 columns create பண்ணிருக்கேன். ஒரு வேல்யூ ஒரு காலம்ல இருக்கிற values independent values இன்னொரு காலம்ல இருக்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் டிபெண்டன்ட் வேல்யூஸ் அந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி வெச்சிட்டேன். சோ நான் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூஸ் நான் என்ன பண்ணனும் ட்ரெய்னிங் பண்ணனும். சோ நான் அதுக்காக டெசிஷன் ட்ரீ ரிக்ரெஷன் யூஸ் பண்ணி என்னோட டெப்த் கொடுத்துட்டேன். சோ ஃபிட் பண்ணிட்டீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்க. ட்ரெயின் பண்ணிட்ட அப்புறமா நீங்க விஜுவலைஸ் பண்ணணும்ன்றதுக்காக நீங்க விஜுவலைஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் இங்க பிளாட் ட்ரீ. யூ ஹேவ் யூஸ்ட் ஹியர் ஆப்ஜெக்ட் இஸ் ட்ரீ ரிக்ரெசர். So use பண்றதுனால now based on your things இங்க x of 0 தான் வரும் because நமக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒண்ணே தான் இருக்குது. சோ நம்ம செலக்ட் பண்ணிக்கிற தேவையே இல்லைங்க. சோ நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நான் நம்ம கிட்ட நியூமரிக்கல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்க வந்துட்டு என்ட்ரோபி யூஸ் பண்ண மாட்டோம், இன்ஃபர்மேஷன் கெயின் யூஸ் பண்ணோம், கினி கூட யூஸ் பண்ண மாட்டோம். ரெக்ரெஷன் யூஸ் பண்ணும்போது we will make use of a mean or mean squared error தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். So இங்க பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது ஸ்கொயர்ட் எரர் ஃபார் ஃபைண்டிங் தி features ஃபார் டேக்கிங் தி features. So இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற சாம்பிள்ஸ் less than or equal to 9 இருக்கிற சாம்பிள்ஸ் எவ்வளவு 9 இருக்கு.
ஓகேவா? சோ அந்த 9 வந்துட்டு எந்த பக்கத்துக்கு போகும்? லெஸ் எஸ் கிட்ட வந்துச்சு. 6 samples came this side and the rest 3 samples will go this side. எப்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னா மீனிங் தட் greater than this value னுட்டு. சோ திரும்பி அந்த வேல்யூஸ் நீங்க வேணும்னா இங்க செக் பண்ணிக்கோங்க. less than 9 இருக்கிறது எத்தனை இருக்கு? less than 9. How many values are there? 6. 1, 2, 3, 4, 5, 6. Greater than 9 என்னப்போ 3, 10, 12, 13. So அந்த வேல்யூஸ் தான் இங்க கொடுத்துட்டு இருக்கிறது நம்மளுக்கு. So மேக்ஸிமம் டெப்த் 5 கொடுத்திருக்கிறதால இங்க பாருங்களேன். So 1, 2, 3, 4. அவ்வளவுதான். திரும்பி இங்க பாருங்க 1, 2, 3, 4. நீங்க கூட 4 தான் வரும். So நம்ம ரூட்ல இருந்து you have to make use of this one. So இது வந்துட்டு நமக்கு ஆக்சுவலா 5 கொடுத்திருக்கீங்க. But it is not going to that. அதுக்கு கீழ நமக்கு போகல. நம்ம திரும்பி ஸ்ப்ளிட் பண்றதுக்கு ஆகல because நம்மளோட சாம்பிள்ஸ் அங்கது 1 வந்துருச்சு. 1 வந்துட்ட அப்புறமா it is not going beyond that. So நம்மளோட மேக்ஸிமம் டெப்த் நம்ம 5 கொடுத்தா கூட it is not going beyond that because நம்மளோட சாம்பிள் சைஸ் அங்கது 1 யூனிக் ஆயிடுச்சு. That means லீஃப் நோட் நமக்கு வந்திருக்கு. So once லீஃப் நோட் வந்துச்சுனா we cannot able to extend it. So அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். மேக்ஸிமம் டெப்த் நான் கொடுத்திருக்கேன் but it is not going beyond that because நம்மளோட லீஃப் நோட்ன்றது வந்திருக்கு. சோ அதுக்காக நமக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகல. So this is how you can make use of this regressor, decision tree regressor when you have a numerical value in your data set. Okay ma? So this is all about a decision tree ma. Decision tree algorithm anradhu classification la work agum, regression la kuda work agum. Regression வரும்போது we will make use of a mean and mean squared error. When coming to the classification, we will make use of entropy and information gain. Ma'am, நீங்க இங்க சொல்லிருக்கீங்க இன்ஃபர்மேஷன் என்ட்ரோபி யூஸ் பண்ணலாம், கினி இம்பியூரிட்டி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்கீங்க. சோ இப்போ இந்த ரெண்டுத்துல எது யூஸ் பண்ணா ஓகே அப்படிங்கன்னா நீங்க ரெண்டுமே யூஸ் பண்ணலாமா? சோ கினி இம்பியூர் இங்க வந்துட்டு என்ட்ரோபில வந்துட்டு லாகரிதமிக் வேல்யூ இருக்கிறதுனால இட் வில் டேக் மோர் டைம். அதுவே நீங்க கினி இம்பியூரிட்டி யூஸ் பண்றதா அது சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. சோ இட் வில் டேக் லெஸ் டைம். So எப்ப என்ட்ரோபி யூஸ் பண்ணணும், எப்போ கினி யூஸ் பண்ணணும்னா when you have a simple data set, நம்ம கிட்ட less data, less features இருக்கும்போது என்ட்ரோபின்றது யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம கிட்ட logarithmic value இருக்கிறதுனால it will take lot of time. So அப்போ என்ட்ரோபின்றது யூஸ் பண்ணிக்கோங்க. எப்ப நம்ம கிட்ட more features இருக்குமோ அப்போ it will take a கினி. ஓகேவா? இங்க வந்துட்டு நம்ம இந்த decision tree classifier யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த பாராமீட்டர்ஸும் செட் பண்ண மாட்டோம். டிஃபால்ட் அந்த டேட்டா செட்டுக்கு எந்த மாதிரி இம்பியூரிட்டி டெஸ்டிங்காக எந்த மாதிரி வேணுமோ அதுவே எடுத்துக்கும். மோஸ்ட்லி இட் வில் டேக் இட். நம்ம இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐரிஸ் டேட்டா செட் ஒர்க் பண்ணும்போது நம்ம எதுவுமே செட் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கலி இட் ஹாஸ் டேக்கன் த பாராமீட்டர் as a கினி only. ஓகேவாமா? சோ மோஸ்ட் ப்ரிஃபரபிளி நம்ம கினிக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். ஓகேவா? யூசுவலி சொல்லணும்னா இந்த டெசிஷன் ட்ரீன்றது ரொம்ப டைம் எடுத்துக்கும். So worst time complexity, it will take a lot of time to perform. So mostly we will not make use of these decision trees. Okay, இந்த decision trees அன்றது ரொம்ப யூஸ் பண்ணது எங்கன்னா data structures and algorithmsல. உங்களுக்கு அந்த ஐடியா இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம ஒரு பை சான்ஸ் நம்ம அந்த மேக்ஸிமம் டெப்த்ன்றது செட் பண்ணலனா our tree will goes to overfitting. அப்ப அந்த மாடல்ன்றது unfit. அது நம்ம ஜெனரலைஸ் பண்ணறதுக்காக நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்றதுதான் random forest. What one? Random forest. In order to generalize your overfitted model in the decision tree, we will make use of this random forest. Okay va? Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.